6 into 2 by 3 டேஸுங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். கம் டு கோ லேர்னிங்ஸ். இன்றைக்கி ஒரு டைம் அண்ட் ஒர்க் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இஃப் ஏ கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days அண்ட் பி கேன் டூ த சேம் piece of work in 15 days, if A does the work in 10 days and then leaves, then in how many days will B alone complete the work அப்படின்னு கேட்குறான். ஏன்றவன் 18 நாளில் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறான். அதே வேலையை பிங்கிறவர் 15 டேஸில் முடிக்கிறாங்க. இதுவே ஏ 10 நாள் வேலை செஞ்சுட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா மிச்சம் உள்ள ஒர்க் எல்லாத்தையும் பி மட்டும் எவ்வளோ நாளில் செய்வாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே நம்ம 2 பேரோட எஃபிஷியன்சி நமக்கு தெரியணும். ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏ டேஸ் 8 days, பிக்கு அவங்க கம்ப்ளீட் பண்ணுற டேஸ் நம்மளுக்கு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் எனக்கு டோட்டல் ஒர்க். இப்போ 90ங்கிறது எனக்கு வரும். 18 into 5 90, 10 into 9 90. ஓகே, இப்போ எனக்கு எஃபிஷியன்சி தான் இந்த 5ம் 9ம். ஓகே, இப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ 10 days வேலை பார்த்துட்டு வெளியே போய்ட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ எனக்கு 10 days வேலை பார்க்குறாங்க. அவங்களோட எஃபிஷியன்சி எனக்கு 5. அப்போ அவங்க வேலை பார்த்தது 50, விச் இஸ் டேஸ் இன்ட்டு எஃபிஷியன்சி, அதாவது டைம் இன்ட்டு எஃபிஷியன்சி. இந்த இடத்துல எனக்கு டைம் டேஸாக இருக்கிறதுனால டேஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு ஒர்க். ஓகே, ஆல்ரெடி டோட்டல் ஒர்க் எனக்கு 19 இருந்துச்சு. இப்போது ஏ மட்டும் வேலை பார்த்த ஒர்க் எனக்கு 50. அப்போ பேலன்ஸ் எனக்கு 40 ஒர்க்ஸ் இருக்குது பேலன்ஸ். அப்போ இந்த 40 ஒர்க்ஸை பி மட்டும் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பார் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பியோட எஃபிஷியன்சியோட இந்த 40 டேஸை நான் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரோட இந்த 40 ஒர்க்கை 9ங்கிற பியோட எஃபிஷியன்சியால் டிவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு டேஸுங்கிற ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே மிக்சடு ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா 6 into 6 by 9ன்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணல எனக்கு 2 3s are 6, 3 3s are 9, 6 into 2 by 3 daysன்னு ஒரு ஆன்சர். 6 into 2 by 3 daysங்கிறது தான் இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.